Hi friends, welcome to LNTech's Technical and Technologies. இந்த வீடியோல பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்க print function பத்தி தான் பார்க்க போறோம். சோ friends வீடியோக்குள்ள போகலாம். சோ நம்மளோட சர்ச் பார்ல IDLE அப்படிங்கறத டைப் பண்ணிட்டு சோ நம்மளோட பைத்தான் ஓபன் பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்ம பைத்தான் ப்ரோக்ராமோட ஷெல் நமக்கு ஓபன் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ இங்க போட்ட ப்ராசஸ் போட்டோ அப்படினா சோ நமக்கு ப்ராசஸ் ஆகி உடனே எனக்கு ரிசல்ட்ஸ் கிடைச்சிரும். பட் நான் போற ப்ரோக்ராம்ஸ்லாம் எனக்கு சேவ் ஆகணும் அப்படினா சோ ஃபைல்ஸ்ல நியூ ஃபைல் அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. சோ எனக்கு இப்ப அன்டைட்டில்டா ஒரு பேஜ் ஓபன் ஆகும். ஸோ இதை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா பிரிண்ட் ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பிரிண்ட் அப்படின்றது யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நான் பிரிண்ட்னு யூஸ் பண்ணோடனே அதோட எனக்கு லாங்குவேஜ் சப்போர்ட் எனக்கு இந்த இடத்துல ப்ரொவைட் ஆகிருக்கு. நீங்கள் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே இந்த ப்ராக்கெட்டை டெஃபினட்டாக நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த பிரிண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இதுக்குள்ளே நான் டபுள் கோட்ஸ் போட்டு ஹலோ அப்படிங்கிறத டைப் பண்ணுறேன். ஸோ ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு தென் இதை நான் ரன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஆப்ஷன் எனக்கு இங்கே இருக்குது. ஸோ ரன் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு அதில் வர ரன் மாடல் அப்படின்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணேன். தென் கிளிக் பண்ணதுன்னு எனக்கு இன்னொரு ஆப்ஷன் ப்ரொவைட் ஆகும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நம்மளோட ஃபைலை சேவ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ரன் பண்ண முடியும். ஸோ பாருங்கள் சேவ் பண்ண சொல்கிறதுனால இப்போ ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் ஃபைல்ஸ் எந்த லொக்கேஷனில் சேவ் ஆகணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பைத்தான் ஒர்க் அவுட்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே ஸோ பிரிண்ட் அப்படின்றத நான் சேவ் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் டாட் இதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஸோ PY அப்படின்ற எக்ஸ்டென்ஷன். இப்போ பாருங்கள் சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எனக்கு ரன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ சேவ் பண்ணதுமே என்னோட ஷெல்க்கு போயிட்டு நான் என்ன மெசேஜ் கொடுத்தனோ அது எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ அகைன் இன்னொரு பிரிண்ட் நான் மேக் பண்ணுறேன். ஸோ இந்த பிரிண்ட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ சிங்கிள் கோர்ஸில் LMText அப்படின்றத நான் டைப் பண்ணுறேன். ஸோ LMText டைப் பண்ணிவிட்டு தென் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எண்டில் ஒரு செமிகோலன் வைக்கிறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணோம் அப்படின்னா சேம் ரன் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போயிட்டு அங்கே ரன் மாடல் அப்படின்றது கிளிக் பண்ணால் இல்லை கீஸில் நான் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ F5 அப்படின்ற ஆப்ஷன். ஸோ எத்தனை டைம் நம்ம சின்டாக்ஸ் எழுதினாலுமே நம்ம ஃபைலை சேவ் பண்ணிட்டு தான் நம்ம ரன் பண்ணணும். இப்போ ஓகேன்னு கொடுத்தாச்சு, சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து எனக்கு ரெண்டு பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எனக்கு இந்த இடத்துல ரன் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றில் பார்த்தோம் அப்படின்னா டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பைத்தான் அதையும் அக்செப்ட் பண்ணியிருக்கு. ஸோ சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அதையும் அக்செப்ட் பண்ணியிருக்கு. தென் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் செமிகோலன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அதையும் அக்செப்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி செமிகோலன் எரர்ஸ்லாம் நமக்கு இந்த இடத்துல எதுவுமே காமிக்காது. தென் அடுத்து பார்த்தோம்னா ஸோ பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்க கமெண்ட் லைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட ரெண்டு பிரிண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் எனக்கு செகண்ட் ஒன் ரன் ஆகக்கூடாது. ஸோ அந்த லைனை மட்டும் நான் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதுக்கு நான் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஹேஷ் அப்படின்ற சிம்பிளை நான் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ சிங்கிள் லைனை நான் ஸ்டாப் பண்ணுறதுக்கு பைத்தானில் கமெண்ட் லைன் பார்த்தோம்னா ஸோ ஹேஷ் அப்படின்றது. ஸோ இப்போ சேவ் பண்ணியாச்சு. இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற பிரிண்ட் மட்டும் தான் எனக்கு ரன் ஆகிருக்கு. ஸோ செகண்ட் ஒன்னாக இருக்க LMText அப்படின்றது எனக்கு ரன் ஆகலை. ஓகேங்களா? இது வந்து சிங்கிள் லைனுக்காக. இதுவே வந்து நான் ஒரு மோர் தென் லைன்ஸ் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஹலோ சும்மா நெட்டில் ஒரு நோட்ஸ் மாதிரி தரேன். திஸ் இஸ் அ பிரிண்ட் ஃபங்க்ஷன் இன் பைத்தான். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா LMText தென் எஜுகேஷன். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு மோர் தென் லைன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதை ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு நம்ம ஒவ்வொரு டைமாக ஹேஷ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது மெனி டைம்ஸ் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ மோர் தென் லைன்ஸை எப்படி ஸ்கிப் பண்ணலாம், அதாவது ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இப்போ டபுள் கோட்ஸை 3 டைம்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கமெண்ட் வந்து இப்போ எனக்கு க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இதை நான் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஸோ என்னோட டெக்ஸ்ட்டுக்கு அப்புறமேட்டு அகைன் 3 டைம்ஸ் என்ன பண்ணணும்னா ஸோ டபுள் கோட்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ போய் நம்ம ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ஸோ பைத்தானில் பிஃபோர் தேவையில்லாத ஸ்பேஸஸ்லாம் நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் மட்டும்தான் நமக்கு ரன் ஆகிருக்கு. ஸோ செகண்ட் லைன் நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன், எனக்கு அதுவும் ரன் ஆகலை. தென் அடுத்தது மல்டி லைனும் நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன், எனக்கு அதுவும் ரன் ஆகலை. ஓகேங்களா? ஸோ சிங்கிள் லைனுக்கு ஹேஷ் யூஸ் பண்ணலாம். மோர் தென் லைன்ஸ்க்கு நம்ம வந்து டபுள் கோட்ஸ் கண்டென்ட்க்கு பிஃபோர் 3 டைம்ஸ் கண்டென்ட்க்கு ஆஃப்டர் 3 டைம்ஸ் நம்ம இதை யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பைத்தானில் இருக்க பிரிண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் கமெண்ட் லைன்ஸ் அப்படின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.